பிரபஞ்சத்தில் ஏன் இந்த முரண்பாடுகளும் தீமைகளும் நிறைந்திருக்கின்றன என்ற பிரச்சனையை பற்றி விவாதிக்கவே உலகிலுள்ள எல்லா மதங்களும் முயல்கின்றன. ஆரம்பகால மனிதனின் மத கருத்துக்களில் இந்த பிரச்சனை இல்லை. ஏனெனில் அவனுக்கு இந்த உலகம் முரண்பாடு உடையதாக தெரியவில்லை. சூழ்நிலைகளில் முரண்பாட்டை அவன் காணவில்லை. கருத்து வேற்றுமைகள் இல்லை. நன்மை தீமைகளுக்கு இடையில் போராட்டம் இல்லை. இதை செய், இதை செய்யாதே என்று கட்டளையிட்டுக் கொண்டிருந்த ஏதோ ஒரு உணர்ச்சி மட்டுமே அவனிடம் இருந்தது. ஆரம்பகால மனிதன் அகத்தூண்டுதலால் மட்டுமே இயங்கி வந்தான். அவனுக்கு தோன்றியதை செய்தான். தோன்றிய எண்ணங்களை உடலின் மூலம் செயலாக்க முனைந்தான். நன்மை தீமைகளை ஆராய்ந்து நடக்கவோ அகத்தூண்டுதலை அடக்கவோ அவன் முயலவில்லை. ஆரம்பகால மக்களுடைய தெய்வங்களும் இவ்வாறு இயல்புணர்ச்சியின்படி நடப்பவர்களாக இருந்தார்கள். இந்திரன் வருகிறான், அசுர படைகளை அழிக்கிறான். யெகோவாவுக்கு ஒருவரை பிடிக்கிறது, ஒருவரை பிடிக்கவில்லை. அது ஏன் என்பது யாருக்கும் தெரியாது. யாரும் அதை கேட்பதில்லை. ஆராய்ச்சி என்ற ஒன்று அப்போது தோன்றாததால் யெகோவா செய்ததெல்லாம் சரியென்றே அவர்களுக்கு பட்டது. நன்மை தீமையை பற்றிய கருத்தே அப்போது இல்லை. நம்முடைய நோக்குப்படி பார்த்தால் தேவர்கள் பல அக்கிரமங்களை செய்திருக்கிறார்கள். இந்திரனும் தேவர்களும் அடிக்கடி பல அக்கிரமங்களை செய்திருந்தாலும் இந்திரனை வழிபட்டவர்களுக்கு அவை தீமைகளாக அக்கிரமங்களாக தோன்றவில்லை. ஆகவே அவர்கள் அதை பற்றி சர்ச்சை செய்யவில்லை. நீதிநெறி கருத்துக்களின் முன்னேற்றத்திற்கு பிறகுதான் சண்டையே தொடங்கியது. பல்வேறு நாடுகளில், பல்வேறு மொழிகளில், பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்ட ஓர் உணர்ச்சி மனிதனுள் தோன்றியது. அந்த உணர்ச்சியை கடவுளின் குரல், சம்ஸ்காரங்களின் விளைவு என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த உணர்ச்சிக்கு மனிதனின் இயற்கையான அந்த அகத்தூண்டுதல்களை அடக்கும் சக்தி இருந்தது. நம் மனத்தில் இருக்கும் ஓர் உணர்ச்சி செய் என்கிறது. அதற்கு பின்னால் மற்றொரு குரல் எழுந்து செய்யாதே என்கிறது. புலன்களின் மூலமாக வெளியே செல்வதற்காக எப்போதும் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு கருத்து குவியல் நம் மனத்தில் இருக்கிறது. அதற்கு பின்னால் ஒருவேளை மிக மெல்லியதான, பலவீனமான, மிக மிக சன்னமான ஒரு குரல் இருந்து கொண்டு வெளியே செல்லாதே என்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை குறிக்க சமஸ்கிருதத்தில் 2 அழகான வார்த்தைகள் இருக்கின்றன. ஒன்று பிரவிற்த்தி, மற்றொன்று நிவிற்த்தி. அதாவது புறத்தை நோக்கிய சுழற்சி, மற்றொன்று அகத்தை நோக்கிய சுழற்சி. சாதாரணமாக புறத்தை நோக்கிய சுழற்சிதான் நம்முடைய செயல்பாடுகளுக்கு காரணமாக இருக்கிறது. அகத்தை நோக்கிய சுழற்சியுடன் தான் மத வாழ்க்கை ஆரம்பமாகிறது. செய்யாதே என்ற இதனுடன் தான் மத உணர்ச்சி தொடங்குகிறது. செய்யாதே என்பதுடன் தான் ஆன்மீகம் ஆரம்பிக்கிறது. இந்த செய்யாதே என்பது தோன்றாவிட்டால் மத உணர்வு தோன்றுவதில்லை. மனிதர்கள் அதுவரை வழிபட்டு வந்த போரிடும் தெய்வங்களை பற்றிய கருத்துக்களையும் மீறி செய்யாதே என்ற இந்த உணர்வு வந்தது. அதனால்தான் அவர்களது கருத்துக்கள் வளர்ந்தன.